केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்தமாறன் சடகோபன் வன்குருகூரேறு எங்கள் வாழ்வாம் என்றே தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் கருவிருத்த குழிநீர்த்த பின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒருவிருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒருவிருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்தோர் அடிகற்றிரீர் திருநாட்டகத்தே. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இன்று திருவிருத்தத்தில் நாம் 82வது பாசுரத்தை பார்க்கலாம். முதலிலே பாசுரம். எரிகொள் சென்னாயிரு இரண்டுடனே உதயம் மலைவாய் விரிகின்ற வண்ண தெம்பெருமான் கண்கள் மீண்டவற்றுள் எரிகொள் செந்தி வீழ் அசுரரைப் போல எம்போலியர்க்கும் விரிவ சொல்லீர் இதுவோ வையமுற்றும் விளறியதே. வழக்கம் போல பாசுரத்தில் சாதாரண அர்த்தத்தை பார்த்துடலாம். அதாவது பாசுரம் சம்மரி அப்படின்னு பார்த்தால் இன்றைக்கி ரொம்ப ஒரு சின்ன விஷயம்தான், ஒன்றும் இல்லை. அதாவது நாயகி எம்பெருமானுடைய கண்ணழகில் மயங்குகின்றாள். ஏன்னா இந்த 2 பாசுரத்துக்கு முன்னாடி உருவெளிப்பாடு அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஆழ்வாருக்கு மானச சாட்சா்காரம் 2 பாசுரங்களுக்கு முன்னாடி வந்தது. ஆனால் எம்பெருமான் மறைந்தவுடன் ஆழ்வாருக்கு மயக்கம் வருகின்றது. மயக்கமான நிலையில் நாயகி பாவத்திலே கீழே மயங்கி கிடக்கின்றாள். அப்போ தான் அந்த வெறியாட்டம், அதாவது வெறிவிலக்கு, அந்த பாசுரத்தை போன வாரம் பார்த்தோம். நாயகி மயக்கம் தெளிந்து எழுந்திருக்கின்றாள். அப்பொழுது மீண்டும் முன்பு பார்த்த அந்த எம்பெருமானுடைய கண்கள் மட்டும் ஆழ்வாருடைய மனசிலிருந்தும் கண்ணிலிருந்தும் நீங்கவே இல்லை. நம்ம கூட சில சமயத்தில் சொல்கிற வழக்கம் உண்டு, அது இன்னும் அப்படியே கண்ணிலேயே நிற்கிறது அப்படின்வோம். கண்ணிலேயே நிற்கிறதுன்றது இங்கே ஆழ்வாருக்கு ஆழ்வாருடைய கண்களிலே எம்பெருமானுடைய கண்கள் நிற்கின்றன. இந்த கண்கள் ஆழ்வாருடைய மனசிலே நிற்பதனால் ஆழ்வாருக்கு மீண்டும் மீண்டும் எம்பெருமான் வந்து போனது ஞாபகத்துக்கு வருகின்றது. இந்த வந்தது சந்தோஷம், ஆனால் வந்து போனதுன்றது ஆழ்வாருக்கு வருத்தம் அதிகமாகின்றது. இப்போ அந்த பெருமாள் போன வருத்தமும் அந்த கண்களும் மனசிலேயே அந்த கண்ணிலேயே நிற்பதனால் ஆழ்வாருக்கு என்ன ஆறுது அப்படின்னா இந்த கண் வருத்தத்தை அதிகமாகி செல்லுகின்றது. அப்போது இந்த காதல் நோய் ஆழ்வாருக்கு ரொம்ப அதிகமாகி தன்னை அது வருத்துவதாக நாயகி பாவத்தில் தோழிகளிடம் உரைக்கின்ற பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. அப்போ சம்மரி அப்படின்னு பார்த்தால் எம்பெருமானுடைய கண்ணழகில் மயங்கி அது தன்னை வருத்துவதை தோழிகளிடம் உரைக்கின்றாள் நாயகி. இந்த பாசுரத்தில் சம்மரி இதுதான். பாசுரத்தோட வார்த்தைகளும் அப்படித்தான் வரும். ஆனால் இன்றைக்கு பாசுரம் ஒரு விதத்தில் ரொம்ப வித்தியாசமான பாசுரம். குறிப்பாக ஆராய்ச்சியாளர்களுக்கு, அதுவும் குறிப்பாக ராமன் எப்பொழுது பிறந்தான், ராமாயணம் எப்போது நடந்ததுன்றது இந்த பாசுரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அதுவும் வெளிப்படையாக இந்த பாசுரத்தில் ராமாயணம்னு ஒரு வரி கூட கிடையாது. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ராமாயண விஷயம் இன்றைக்கி தெரியும். நிறைய இதை பற்றி பார்க்க போகிறோம். சில சமயங்களில் பார்த்தால் இதெல்லாம் ஆராய்ச்சின்னு தோணும், இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் திருவிருத்தத்துக்கு தேவையான்னு தோணும். ஆனால் வியாக்கியானங்களில் சில சமயம் கோடி காமிச்சிட்டு போயிடுறான். அதாவது தே வில் டூ அ நேம் ட்ராப்பிங்னு சொல்லுவாங்க. போகிற போக்கில் அப்படியே தே வில் ஜஸ்ட் ட்ராப் அ நேம். அந்த நேம் கரஸ்பாண்ட்ஸ் டு something in Ramayanam today, which we will see in the later half of today's
திருவிருத்த காலக்ஷேபம். முதல்ல பாசுரத்தினுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். எரிகொள் செந்நாயிறு, அதாவது ஞாயிறுன்னு இருக்கும் தமிழில், ஞாயிறுன்றது தான் உண்மையான வார்த்தை. ஞாயிறுன்றது சூரியன். எரிகொள் செந்ஞாயிறு, அதாவது சிவந்த தீயை அளிக்கின்ற சூரியன் அப்படின்னார். இந்த சூரியன் ஒரு சூரியனா அப்படின்னு கேட்டால் இல்லை, 2 சூரியன்கள் சொல்கிறார். எரிகொள் செந்ஞாயிறு 2 அப்படின்னு சொல்லிட்டு உதயம் மலைவாய் அப்படின்னார். அதாவது இந்த வரியை பின்னாடி பார்க்க போகிறோம், பட் இப்போதைக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த சன்செட் ஆர் சன்ரைஸ் யூஸ்வலாக படங்களில் பார்க்கும்பொழுது எப்படி அது இருக்கும் அப்படின்னா, 2 மலைகள் இருக்கும். அந்த மலைகளுக்கு நடுவில் சூரியன் மறைவதாகவோ இல்லைன்னா எழுவதாகவோ, அதாவது ரைசிங் ஆர் செட்டிங், சன்செட் ஆர் சன்ரைஸ், அந்த 2 அந்த மலைகளுக்கு நடுவில் சூரியன் எழுவதாக அந்த காலத்து படங்கள்லாம் போட்டிருப்பா. அதை உதய சூரியன் சொல்லுவா. அதைத்தான் இந்த பாசுரத்தில் 2 உதயம் மலைவாய் அப்படின்னார். அதாவது மலைகளுக்கு நடுவில் சூரியன் உதித்தது அப்படின்னார். ஆனால் இந்த பாசுரத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சூரியன் இல்லை 2 சூரியன் உதித்தது அப்படின்னார். 2 உதயம் அப்படின்னு 2 சூரியனை சொன்னார். அந்த 2 சூரியன்கள் என்ன சொல்றது? அந்த 2 சூரியன்களிலே விரிகின்ற வண்ணத்து எம்பெருமான் கண்கள். அதாவது அந்த 2 சூரியன் உதித்தா ஒரே சமயத்தில் ஏக காலத்தில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜுவலிக்கிறதாம். எது? வண்ணத்த எம்பெருமான் கண்கள். எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் 2 இருக்கு இல்லையா, அந்த 2ஐயும் ஆழ்வார் இந்த இடத்திலே 2 சூரியன்களாக சொல்லுகின்றார். பொதுவாக எம்பெருமானுடைய கண்களை உபமானமாக சொல்லணும்னா 3 விஷயங்கள் சொல்லப்படும். ஒன்று சூரியனாக சொல்லுவார், சில இடங்களில் சில ஆழ்வார்கள் சந்திரனாக சொல்லுவார், இல்லைன்னா சந்திர சூரியர்கள்னு சொல்லுவார். அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல், இல்லைன்னா கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்னு கண்களுக்கு சமமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். மூன்றாவது சொல்லப்படுவது அந்த கண்களுடைய அழகை பற்றி சொல்லும் பொழுது தாமரை கண் அப்படின்னு சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. ஆக கண்களுக்காக உபமானம் அப்படின்னு சொல்லும்பொழுது 3 தான், சூரியன், சந்திரன், தாமரை. இந்த பாசுரத்தில் 2 சூரியன்கள் என்று சூரியன்களை போல இருக்கின்றது பெருமானுடைய திருக்கண்கள் அப்படின்னு, தன்மையுடைய எம்பெருமானுடைய திருக்கண்கள் அப்படின்னு. இப்போ ஆழ்வாருக்கு இதில் என்ன பிரச்சனை, இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், மீண்டு அவற்றுள் எரிகொள் செந்தி வீழ் அசுரரை போல் எம்போலியர்க்கும் அப்படின்னு. அதாவது எம்பெருமானுடைய கண்கள் சூரியனை போல ஜொலிக்கின்றன. ஒரு சூரியனே சில சமயம் நமக்கு மே மாதமெல்லாம் தாங்காது. 2 சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த 2 சூரியன்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பின்னாடி 3வது வரியில மீண்டு அவற்றுள் எரிகொள் செந்தி வீழ் அசுரரை போல அப்படின்னார். அதாவது எம்பெருமானுடைய கண்கள் அது சூரியன் மாதிரி இருக்கு, 2 சூரியன்கள். அந்த சூரியனுடைய வெப்பத்தினாலே சமுத்திரத்திலே விழுகின்றார்களாம் அசுரர்கள். எந்த அசுரர்கள் அப்படின்றதுல தான் இன்னைக்கு நம்ம ராமாயணம் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பேரை மட்டும் சொல்லிடுறேன், விஷயத்தை அப்புறம் பார்க்கலாம். பாசுரத்தை முடிச்சுட்டு ஸ்பெஷல் அர்த்தங்கள்லாம் பார்த்துட்டு உபதேசம் பார்த்துட்டு ராமாயணத்துக்கு போகலாம். இந்த செந்தி வீழ் அசுரர் அப்படின்னா, இந்த சூரியனுடைய வெப்பத்தினால் மந்தேகர்கள் அப்படின்ற ஒரு அரக்கர்களுடைய குழு சமுத்திரத்திலே கீழே விழுகின்றதாம், சூரியனுடைய வெப்பம் தாங்காம. இவர் என்ன சொல்றார் ஆழ்வார் அப்படின்னா, அசுரர்கள் எம்பெருமானுடைய கண்களாலே அந்த வெப்பத்தினாலே சமுத்திரத்திலே கீழே விழுந்தா அது நல்லது. ஆனால் நான் என்ன அசுரனா, அதாவது அசுரரை போல
அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார், அசுரர்கள் விழுந்தால் லோகத்துக்கு நல்லது, லோகக்ஷேமம். ஆனால் அடியவர்கள் விழுந்தால் அது லோகக்ஷேமமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அசுரரை போல எம்போலியர்க்கும், இப்போ நான் அசுரனா, நான் உன்னுடைய உன்னுடைய அடியவனாச்சே, அடியவனும் இதே மாதிரி உன்னுடைய தாமரை கண்கள் அப்படின்ற ஒரு தீயிலே விழுந்து உயிர் விடுவது உனக்கு நல்லதா, உன் பெருமைக்கு நல்லதான்னு கேட்கிறார். அடுத்த வரியில என்ன சொல்றார், விரிவ சொல்லீர் இதுவோ அப்படின்னு. அதாவது ராட்சசர்களும் அசுரர்களும் விழுந்தா பரவாயில்ல, ஆனா பாகவதர்களும் அதே நெருப்பிலே விழுந்தால் உன்னுடைய பெருமை என்ன ஆறுது? நீ அடியவர்களுடைய ரட்சணத்திற்காக அவதாரம் எடுக்கிறே, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்குதாம் அவதாரம் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியே, இப்படி நீ அவதாரம் எடுக்கிற லட்சணம் இதுதானா? அதாவது இங்க என்ன சொல்றார், வையமுற்றும் விளறியதே அப்படின்னார். அதாவது இந்த லோகத்தை நீ அவதாரம் எடுத்து நன்னா பண்ற விதம் இதுதானா? பாகவதர்களையும் அந்த நெருப்பிலே நீ அழிக்க செய்வாயா? இதுதான் உன்னுடைய லட்சணமா என்று ஆழ்வார் கேள்வி கேட்கின்றார் பெருமாளை பார்த்து. விஷயம் அந்த கண்கள் சூரியன் மாதிரி இருக்கு. அந்த சூரியன் என்ற நெருப்பினால் இங்கே ஆழ்வாரும் விழுந்து இறந்து விடுவாரோ, அதாவது ராட்சசர்கள் போலே இறந்து விடுவாரோ என்று ஆழ்வார் கேள்வி கேட்கின்றார். இதுதான் நீ பாகவதர்களை காப்பாற்றுகின்ற லட்சணமா? அதாவது பரித்ராணாய சாதுடான்னு சொல்லிட்டு இருக்கியே, இதுதான் அதுவா அப்படின்னு ஆழ்வார் கேள்வி கேட்கின்றார். பாசுரத்தினுடைய சிம்பிள் அர்த்தம் இதுதான். இப்போ இதை வச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கும்பொழுது தான் எங்கெங்கேயோ என்னென்னமோ எல்லாம் இன்னைக்கு வருது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். என்ன, முதல்ல சுவாபதேசம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி மானச சாட்சா்காரம் ஆழ்வாருக்கு ஆச்சு. அந்த அனுபவம் பூர்ணமாக இல்லை. இங்கே பூர்ணமாக இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது ஆழ்வார் தியானம் பண்ணுறார், கண்ணு முன்னாடி பெருமாள் நிற்கிற மாதிரி ஆழ்வாருக்கு தோன்றது. அடிக்கடி திருவாய்மொழியிலலாம் பார்த்தேன்னா 3-4 பதிகங்களுக்கு ஒரு தடவை பெருமாள் முன்னாடி நின்று ஆழ்வாரோட பேசுகிற மாதிரி தோணும். அப்படி ஒரு நிலைமைக்கு பேர் மானச சாட்சா்காரம்னு சொல்கிற வழக்கம். ஏன் மானசமாக தெரியறது, நிஜமாலே பெருமாள் தெரியலையா அப்படின்னு கேட்டால், அடிக்கடி ஆழ்வார் என்ன பண்ணுவாரா, கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது முன்னாடி எதுவுமே இருக்காது. அப்போதான் அவருக்கு தோணுமா, ஓஹோ நம்ம இப்போ பெருமாளை பார்த்தது நிஜமான பெருமாளை பார்க்கலை, பெருமாளுடைய ஒரு ரூபம் தெரிகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ஆழ்வாருக்கு தோணுமா. உடனே ஆழ்வார் என்ன பண்ணுவார், கையை நீட்டி பெருமாளை கட்டி பிடிச்சிக்கணும்னு அப்படி கையை நீட்டுவார். ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது முன்னாடி. அப்போது ஆழ்வாருக்கு என்ன பிரச்சனைன்னா, பெருமாள் தெரிஞ்சால் மானசீகமாகன்றது கூட பிரச்சனை இல்லை, அது சந்தோஷமான விஷயம். ஆனால் நடக்கிறது என்னன்னா, இவர் கையை நீட்டி பெருமாளை தொடரும்னு ஆசைப்படுறப்போ பெருமாள் அங்கே இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த சந்தோஷத்தையும் மீறி வருத்தம் 2 மடங்கு ஆகின்றது ஆழ்வாருக்கு. இதுதான் ஆழ்வாருடைய அனுபவம். அப்ப இந்த அனுபவம் ஆழ்வாருக்கு பூர்ணமாக இல்லை. எப்போ பூர்ணமாகும் அப்படின்னா, பெருமாள் நிஜமாலே முன்னாடி நின்று பெருமாளை கட்டிப்பிடிக்கும் பொழுது அவரும் சரின்னு கட்டிப்பிடிச்சுட்டா தான் ஆழ்வாருக்கு அனுபவம் பூர்ணம். ஆனால் திருவாய்மொழி 9-8 வரைக்கும் அந்த பூர்ணமாக அனுபவம் ஆழ்வாருக்கு கிடையாது. அதாவது திருக்காட்கரைன்ற திவ்ய தேசத்தில் அனுபவம் பூர்ணமாக அங்கே தான் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவல் காணில் என்றுன்னு அந்த இடத்துல தான் ஆழ்வாருக்கு அனுபவம் பூர்ணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதுவரைக்கும் அனுபவம் பூர்ணமாக இல்லாமையாலே ஆழ்வாருக்கு அந்த நினைவுகளெல்லாம் வருத்தத்தை தான் அதிகமாக கொடுக்கின்றன. அதனால தான் திருவிருத்தத்தில் ஒரு 70-75 பாசுரங்கள்
இஸ் மோர் இன் நாயகி பாவம். ஏன்னா வருத்தம். அதான் வருத்தத்தினாலே அருளி செய்யப்பட்ட பிரபந்தம் எது அப்படின்னா கண்ணமூடின்னு சொல்லிடலாம், திருவிருத்தம் தான் அப்படின்னு. மற்ற எல்லா பிரபந்தங்களும் இந்த அளவுக்கு வருத்தம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு வருத்தத்துடனே அருளி செய்த பிரபந்தம் எதுன்னா திருவிருத்தம்னு சொல்லிடலாம். அப்போ இந்த கண்களே ஆழ்வாருக்கு பரிதாபத்தை தோற்றுவிக்கின்றன. ஹீ ஃபீல் சேட், டிஜெக்டட், என்ன வார்த்தைகள் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நிலைமையை ஆழ்வார் தன்னுடைய அன்பர்களிடம் ஷேர் பண்ணிக்கிறார். எனக்கு இந்த மாதிரி பரிதாபமாக இருக்குது அப்படின்னு. அதை நாயகி தோழியிடம் சொல்வதுன்னு தமிழ் இலக்கணத்தில் அகத்துறையில் சொல்ல போகிறோம். இப்போ அகத்துறை என்ன? ரொம்ப சிம்பிள். உருவ வெளிப்பாடு கண்ட தலைவி, அதாவது மானச சாட்சா்காரம் கண்ட இந்த நாயகி தலைவனுடைய கண்களின் அழகுக்கு வருந்தி இறங்குதல். இப்போ முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதாவது நஞ்சியருக்கு இந்த பாசுரமே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். நஞ்சியருக்கு இந்த பாசுரம் பிடிக்காதான். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் எப்படி இருக்கோம், நம்மளுடைய நிலைமை என்ன? நஞ்சியர் சொல்ற நம்ம நிலைமை என்ன அப்படின்னா, பெருமாள் நம்மளை கண்ணை திறந்து இல்லைன்னா அந்த ஓரக்கண்ணால பார்க்க மாட்டானா, அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல்னு ஆண்டாள் சொல்றா. கண்ணை திறந்து பாரு அப்படின்னு ஆண்டாள் பெருமாளை பார்த்து கேட்கின்றார். ஆனால் இங்கே ஆழ்வார் என்ன சொல்றார்? நம்ம எல்லாம் கண்ணை திறந்து பெருமாள் பார்க்க மாட்டானான்னு ஏங்குவோம். அந்த நிலைமையில நம்ம எல்லாரும் இருக்கோம். ஆனால் இந்த ஆழ்வார் எப்படி, இந்த பெருமாளுடைய கண்கள் நெருப்பு, பெருமாளுடைய கண்கள் தீ, அதில் விழுந்து நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு அந்த கண்களை பற்றி ஆழ்வார் மோசமாக சொல்கின்றார் இந்த பாசுரத்தில். அதனால நஞ்சியருக்கு எம்பெருமானுடைய கண்களை பற்றி குறைவாக பேசுகின்ற இந்த பாசுரம் அவருக்கு பிடிக்காது அப்படின்றார். வியாக்கியானத்திலே நஞ்சியருக்கு இந்த பாசுரம் பிடிக்காது அப்படின்னு. அதாவது வியாக்கியானத்தில் சொல்றார், உருவெளிப்பாடுதான் என்ற போதிலும் பெருமாளின் கண்கள் நமக்கு பாதகம் என்று சொல்வது நமக்கு ஜெரிக்காது அப்படின்றார். வியாக்கியானத்திலேயே பாதகம் என்று சொல்வது நமக்கு ஜெரிக்காது. அப்புறம் அவரே பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றார், ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு. ஒரு மாதிரி ஆழ்வாருக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் உருவெளிப்பாடு வந்ததுன்னா அதுக்கப்புறம் வேணா நம்ம கண்கள் பாதகம்னு சொல்லலாமே தவிர, நமக்கு பெருமாள் தர்சனம் கொடுக்காத வரைக்கும் இந்த கண்கள் பாதகம்னு சொல்ல முடியாது அப்படின்னு நஞ்சியருடைய ஒரு வியாக்கியானம். அதாவது திருக்கண்களின் கடாட்சத்தை நோக்கி இருக்கும் நமக்கு அந்த கண்கள் பாதகமாகாது. ஆழ்வார் மாதிரி ஒரு சில பேருக்கு வேணா கண்கள் பாதகமாக இருக்கலாம்னு நஞ்சியர் முதல்ல எம்பெருமான் கண்களை பற்றி பேசுகின்றார். இப்போ மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட ராமாயணம் தான் பார்க்கலாம். அப்புறம் இந்த எரிகொள் செந்நாயிறு இரண்டுடனே உதயம் மலைவாய்னு சொல்லிட்டு மூன்றாவது வரியில் என்ன சொல்றார்? எரிகொள் செந்தி வீழ் அசுரரை போல அப்படின்னு அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைகளை பற்றி முதல்ல ஒரு விஷயம் சொல்றார். அதாவது இன்றைக்கு வாட் இஸ் த ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி பூமியில் அப்படின்னு கேட்டால் உடனே எல்லாரும் சொல்லுவோம், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன் ரைசஸ் இன் ஜப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதாவது நம்மளுக்கு சொல்லி பழக்கப்படுத்திட்டான். இன் ரியாலிட்டி அது கிடையாது. வாட் இஸ் த ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ ஜப்பானுக்கு இப்போ ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட், அப்போ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னா ஜப்பானில் 2 மலைகளுக்கு நடுவில் சூரியன் உதித்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த மாதிரி ஒரு காட்சியே ஜப்பான்லேயே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் இங்கிலீஷ்காரா சொன்னதுனால நம்ம ஒத்துட்டோம். ஆனால் நம்ம புராணம்லாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அப்போ இந்த ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்ற ஒரு கேள்வி, இஃப் இட் இஸ் நாட் ஜப்பான் தென் வாட் இஸ் இட் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். முதல்ல அந்த கேள்விக்கு பதில் இந்த 2 மலைகள்னு ஆழ்வார் சொன்னாரே, உதயம் இரண்டுடனே உதயம் மலைவாய்ன்னு சொன்னாரு. இந்த மலை எங்க இருக்கு அப்படின்னு முதல் கேள்வி கேட்கும் பொழுது
அந்த மலைகள் வந்து சவுத் அமெரிக்காவில் ஆண்டீஸ் அப்படின்ற ஒரு மவுண்டன் ரேஞ்ச், அதாவது சவுத்துலேருந்து நார்த்துக்கு கிட்டத்தட்ட 1900 மைல் நீளத்திற்கு 1000 சிகரங்களோட இருக்கின்ற ஆண்டீஸ் என்ற ஒரு மவுண்டன் ரேஞ்சு தான் நம்ம புராணங்கள் படி, நம்ம சரித்திரத்தின்படி ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னா ஜப்பான் இல்லை, சவுத் அமெரிக்கா. இதை முதல்ல எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ப்ரூஃபு காரணம் எல்லாம் இப்போ அடியன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் காமிக்க போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இருங்கோ, நான் ஃபைலெல்லாம் ரம்யாக்கு அனுப்பிச்சி விட்றேன். ரம்யா கேன் டூ இட் இன் த போஸ்ட் செக்ஷன் ஆஃப் யூடியூப் ஆர் இன் கேசவன் தமர். அங்கே பார்த்துட்டே இருந்தேன்னா இன்றைக்கி அதுக்கான காரணங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். ஜஸ்ட் கிவ் மீ 2 மினிட்ஸ். வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன்னா எல்லோரும் உடனே பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அடியன் வந்து உனக்கு அனுப்பிச்சுடுறேன். இப்போ என்ன ஒரு கேசவன் தமரில் போடலாம் நேரம் இல்லை, கேசவன் தமரில் நிறைய பேர் இருக்க மாட்டான், அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுக்காகத்தான் வாட்ஸ்அப் குரூப்பில். பட் ஐ எம் புட்டிங் இட் நவ் இன் வாட்ஸ்அப் குரூப். அதுக்கப்புறம் யூ கேன் காப்பி இட் அண்ட் போஸ்ட். ஒரு 4-5 படங்கள் பார்க்கலாம் வரிசையாக. ஆமாம், கேசவன் தமர் வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்துக்கோ. ஐ ஹவ் புட் இன் 5 இமேஜஸ் நவ். நீ ஒன்று ஒன்றா மெதுவாக நான் அதை சொல்ல சொல்ல நீ வந்து யூ கேன் போஸ்ட் இட் இன் த போஸ்ட். ஓகே, சாரி அடியன் க்ஷமிக்கணும். இன்றைக்கு விஷயங்கள்லாம் அதிலேருந்து தான் வருது. இப்போ நம்ம வில் கம் பேக் டு அவர் உபன்யாசம். இப்போது நம்ம என்ன சொன்னோம்னா 2 மலைகள்னு சொன்னோம், 2 சூரியன்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதெல்லாம் அதுக்கும் ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொன்னேன், எரிகொள் செந்தி வீழ் அசுரரை போல எம்போலியர்க்கும்னு சொன்னேன். இந்த செந்தி அசுரர்கள் யார் அப்படின்னா மந்தேகர்கள் அப்படின்னு ஒரு ராட்சசர்களை சொல்கிற. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு சட்டில் டிஃபரன்ஸ். பாசுரத்தில் அசுரரை போலே அப்படின்னு அசுரர்னு சொன்னார். ஆனால் இந்த மந்தேகர் வந்து ராட்சசர்கள்னு சொல்கிறார். அப்போ ராட்சசர்களும் அசுரர்களும் ஒன்றான்ற முதல் கேள்வி. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் ஒன் லைன் கிளாரிஃபிகேஷன். மனுஷ யோனியில் பிறந்தால் அவளுக்கு பேர் ராட்சசர்கள், தேவ யோனியிலே பிறந்தால் அவளுக்கு பேர் அசுரர்கள். இதை தவிர குணத்திலே ராட்சசர்களும் அசுரர்களும் ஒன்று. அதனால ஆழ்வார் அசுரர்னு சொன்னாரே, நீங்க மந்தேகர்ன்ற ராட்சசர்களை பற்றி சொன்னேனே, அவளும் இவாளும் ஒன்னா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விதமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அசுரர்கள் அல்லது ராட்சசர்களும் வியாக்கியானம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த மந்தேகர்கள் அப்படின்னு யார் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா வியாக்கியானத்தில் பார்க்கும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை, பெரிய பரகால சுவாமி, அப்பு அரும்பதத்தில் இவா எல்லாருமே மந்தேகர்கள் என்ற அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உத்தமூர் சுவாமி மட்டும் இல்லை, ஆழ்வார் அசுரர்னு தான் சொல்லியிருக்கார், மந்தேகர்கள்லாம் ராட்சசர்கள், அதனால ஆழ்வார் மந்தேகர்களை பற்றி சொல்லவில்லைன்னு உத்தமூர் சுவாமி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார். அண்ணங்கராச்சாரியார் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த மந்தேகர்களை பற்றி ஒரு சரித்திரமே சொல்லிடுறார். அங்கே தான் இன்னைக்கு ராமாயணம் ஆரம்பிக்கிறது. அதாவது இப்போ ராமாயணத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். அதாவது இதுவோ வையம் முற்றும் விளறியது அப்படின்னு பாசுரத்தின் கடைசியில் வருது இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வையம் முற்றும் திரிவிக்ரமாவதாரத்தில் அவன் விளறியது போல் இருக்கும். அதாவது இந்த பூமியில இருக்கிற அவ்வளவு பேர் மேலேயும் அவனுடைய திருவடிகளை பெருமாள் வைத்தான். அப்போ நமக்கெல்லாம் தெரியாது அவன் திருவடி வச்சானா இல்லையான்றதே நமக்கு தெரியாது பல பேருக்கு. ஆனால் இந்த அவதாரத்தில் தனக்கு மட்டும் இப்படி ராட்சசர்களை விழ வைப்பது போல தன்னையும் விழ வைக்கின்றானே, இதுதான் அவனுடைய லட்சணமானு கேட்கிறார். அதனால
திரிவிக்ரமாவதாரத்தை வியாக்கியானத்தில் கோட் பண்ணதுனால திஸ் பாசுரம் மே ஆல்சோ பி கன்சிடர்ட் ஆஸ் திரிவிக்ரமாவதார பாசுரம். வியாக்கியானம் மூலமாகத்தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருவிருத்தம்ன்றது ரிக்வேத சாரம். இந்த ரிக்வேத சாரத்தில் முதன்மையாக சொல்லப்பட்டது திரிநிபதா விசக்கிரமே என்று திரிவிக்ரமாவதாரம். அடியேன் இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பல இடங்களிலே வேதங்களை அடியேன் கோட் பண்ணியிருக்கேன். வேதங்கள் கோட் பண்ணினது இதுவரைக்கும் அடியேன் கோட் பண்ணின ஒரு 10-15 இடங்களில் வேதங்கள்லேருந்து எடுத்தது எல்லாமே ரிக்வேதத்திலேருந்து தான். 1-2 இடங்களில் யஜுர்வேதத்திலேருந்து அடியேன் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு அன்னங்கராச்சாரியார் யஜுர்வேதத்திலிருந்து இந்த அசுரர்களை பற்றி பேச போகிறார். முதல்ல வேத தொடர்பில் அதை பார்க்கலாம். அதாவது தைத்திரிய ஆரண்யகம் அப்படின்னு ஒரு வேதம். நிறைய பேர் கேட்கலாம், பிராமணம்ன்றா ஆரண்யம்ன்றா 4 வேதங்கள்னு சொல்கிறா, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், வேதங்களில் ஒன்லைன் சம்மரி சொல்லிடுறேன். இதை எடுத்துட்டு ரங்கன் சுவாமி சொல்லிட்டார், வேதம்னா இவ்வளோதான் நினச்சின்றாதீங்க. சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட ஒரே ஒரு விஷயம் இது. பிராமணம் அப்படின்றது பிரம்மத்தை அறிபவன், பிரம்மத்தை அறிய வேண்டியவன், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை குறிப்பது பிராமணம். அதை சொல்லும் பொழுது தைத்திரிய பிராமணம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த தைத்திரியம்னா ஏற்கனவே தித்ரி அந்த சரித்திரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். யாக்ஞவல்கர் சரித்திரம் ஏற்கனவே அதை பற்றி பேசியாச்சு. அப்போது பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது முதல்ல அது எங்கே சொல்லியிருக்குன்னா தைத்திரிய பிராமணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்புறம் ஆரண்யகம்னு இன்னொரு பாத். என்னதான் சம்சாரத்தில் இருந்து எல்லாம் பண்ணாலுமே அந்த முற்றும் பிரம்மத்தை அறிய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை அதிகமாகி வரும்பொழுது அதை எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய பண்ணின இடம் அந்த காலத்தில் ஆரண்யம். அதனால தான் தைத்திரிய ஆரண்யகம்னு இன்னொரு பாதி உண்டு. இதெல்லாமே வேதத்தில் தைத்திரிய ஆரண்யகம் 1, 2 பிரஷ்னம் 1, பிரஷ்னம் 2, 3, 8 இப்படின்னு நம்பர் போட்டுட்டு போவேன். இந்த பிரஷ்னம் அப்படின்னா யூ கேன் அசியூம் தட் இட் இஸ் எ சாப்டர். அந்த பிரஷ்னத்தில் ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கும். இந்த ஸ்லோகங்களுக்கு பேர் அனுவாக்கம் அப்படின்னு பேர். இதோட வேதம் சம்மரியை நிறுத்திக்கலாம். நம்ம வி வில் கோ இன்டு தைத்திரிய ஆரண்யகம் 2வது பிரஷ்னம், அதாவது செகண்ட் பிரஷ்னம். செகண்ட் பிரஷ்னத்தில், அதாவது தைத்திரிய ஆரண்யகம் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 2வது பிரஷ்னத்தில் 2வது ஸ்லோகம். ரம்யா, அந்த சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். ரக்ஷாகும் சிவா புராணுவாக்கேன்னு ஆரம்பிக்கும். அந்த 2வது ஸ்லோகத்தில் ஒரு சரித்திரம் சொல்லப்படுகின்றது. இந்த ஆரண்யகம் சொல்லிட்டு அனுவாகம்னு சொன்னேன். ஏதோ ஒரு வேதத்தில் ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். அந்த அர்த்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரத்தை பற்றி சொல்கிறது. அந்த காயத்ரி மந்திரம் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகின்றது. அதாவது மந்தேகர்கள் அப்படின்ற ஒரு விதமான ராட்சசர்கள் ஒரு காலத்தில் என்ன பண்ணானா, பிரஜாபதியை தவம் இருந்தனர். பிரஜாபதி வழக்கம் போல் இந்த தேவர்கள், பிரஜாபதிகள், பிரம்மன் இவா எல்லாருமே யாராவது தவம் பண்ணானா they will become happy and they will give whatever boon they want. ஸோ இப்போ இந்த மந்தேகர்கள் என்ன பண்ணுறாளா அப்படின்னா, பிரஜாபதி குறித்து தவம் பண்ணுறா. பிரஜாபதி சந்தோஷமாக ஓகே நீங்கள் கேட்டதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறார். அதை இங்கே நம்ம இப்போ இதில் பார்க்கும்பொழுது தான் பிரஜாபதிர் வரேணோ பாமந்திரா அப்படின்னு 2வது அனுவாகத்தில் 2வது ஸ்லோகத்தில் 2வது வரி, தான் பிரஜாபதி வரேணோ, பிரஜாபதி வரம் கொடுக்குறார். வரம் கொடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த சக்தியை வச்சுட்டு மனுஷார்களே ஆடுவோம், ராட்சசர்கள் இன்னும் கொஞ்சம் ஆடுவான். ஸோ அப்போ இந்த மந்தேகர்கள்லாம் ஆட ஆரம்பிக்கிறாளாம். எப்படி ஆடுறா அப்படின்றது அடுத்த வரியில் இங்கே நான் 5வது வரியில் சொல்கிறேன். அதாவது
ஏதானி ரக்ஷாசி காயத்ரியாபிமந்திரிதேனாம்பசாசாம் யந்தி ததுஹவா ஏதே பிரம்மவாதிரः பூர்வாபிமுகா சந்தியாயாம் காயத்ரியாபிமந்திரிதா ஆப ஊர்த்வம் விக்ஷிபந்திதா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மந்தேகர்கள் என்ன பண்றாளாம், நேர சூரியன் அந்த 2 மலைகளுக்கு நடுவில் உதயமாகிறான் இல்லையா, அந்த இடத்துல போய் நின்றுண்டு சூரியனை மறைக்கிறான். சூரியனை மறைச்சு சூரியனை உதயம் சன்ரைஸே இல்லாம பண்ணிடுறா இந்த மந்தேகர்கள்ன்ற ராட்சசர்கள். உடனே சூரியன் திருப்பி வரணுமே வெளியே, அதுக்காக என்ன பண்றாளான்னா, இந்த பிராமணர்கள் அப்போ வந்து வாலகில்யர்கள்னு ஒரு பிராமணர்கள், அந்த பிரம்ம ஞானிகள், அவருக்கு பேர் வந்து வாலகில்யர்கள். அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, பூர்வாபிமுகா சந்தியாயாம் காயத்ரியாபிமந்திரிதா, அதாவது காயத்ரி மந்திரத்தை சொல்லி அதிலே சக்தியை ஏற்றி இந்த மந்தேகர்களை அடிக்கின்றனர் இந்த பிரம்ம ஞானிகள். அந்த மந்தேகர்கள் என்ன பண்றா, காயத்ரி மந்திரத்தினாலே அடித்து வீழ்த்தப்பட்டு சமுத்திரத்துல விழுந்துடுறான். சமுத்திரத்துல விழுந்த உடனே சன்ரைஸ் ஆறுது, உடனே லோகமெல்லாம் செழிக்கிறது. திருப்பி சாயங்காலம் ஆன உடனேயே, இந்த சன் செட் ஆன உடனே இந்த மந்தேகர்கள் திருப்பி they will rise from the sea and they will come back to the mountains and block everything. இது வந்து தைத்திரிய ஆரண்யகத்தில் 2வது பிரஷ்னத்தில் 2வது அனுவாகத்திலே சொல்லப்படுகின்ற சரித்திரம். மந்தேகர்களை பற்றி சொல்லும் பொழுது இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த காயத்ரி மந்திரத்தாலே இந்த மந்தேகர்கள் சமுத்திரத்திலே விழுகின்றனர். இப்போ காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமையை தான் இந்த மாதிரி தைத்திரிய ஆரண்யகத்தில் சொல்லியிருக்கா. அதாவது காயத்ரி மந்திரம் இஸ் சப்போஸ் டு கெட் ரிட் ஆஃப் ஈவில்ஸ். அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டது. ஏன்னா நான் ஆரண்யகம்னா என்ன சொன்னேன், ஆரண்யகம்னா கடைசியில் நம்ம பண்ண வேண்டிய செயல்கள், சமுத்திரத்திலே இருந்து காட்டிலே போய் பிரம்மத்தை பார்க்க வேண்டியவர்கள் பண்ணக்கூடிய செயல்கள்னு சொல்லும் பொழுது முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறார், காயத்ரி மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். இதுக்கும் மந்தேகர்களுக்கும் இன்னும் லிங்க் வரல, பின்னாடி வருது பாருங்க. ஒரு கடைசி 5வது கடைசியிலேருந்து 5th லைன் பாருங்க. மந்தேஹாருணே தீபே பிரக்ஷிபந்தி யத் பிரதக்ஷிணம் பிரக்ரமந்தி தேன பாப்மானம் அவதூன்வன் யுத்யந்தமஸ்தம் யந்தமாதித்யம் அபித்யாயன் குர்வான் பிராமணோ வித்வான் சகலம் பத்ரமக்னுதே சாவாதித்யோ பிரம்மேதி பிரம்மைவ சன் பிரம்மாப்யோதியேவம் வேத அப்படின்னு பின்னாடி சொல்றார். அங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க, மந்தேஹாருணே தீபே. அப்ப இது அவ்வளவு எங்க நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது தைத்திரிய ஆரண்யகம் என்ன சொல்றது, மந்தேக அருண தீபம். பை தி வே, இந்த அருணம் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், அது எல்லாமே தைத்திரியம் வேதத்துல தான் வருது. என்ன, மந்தேக அருண தீபத்திலே இந்த மந்தேகன்ற ராட்சசர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. அப்புறம் காயத்ரி மந்திர ஜபம் சந்தியாவந்தனம் பண்றவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை இப்போ இந்த இந்த இதுலேயே சொல்கிறார். அதாவது பூர்வாபிமுகா சந்தியாயாம் காயத்ரியாபி மந்திரிதா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், வித்வான் சகலம் பத்ரமஷ்டுதே சாவாதித்யோ பிரம்மேத்தின்னு அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, இப்போ இந்த பிராமணர்கள் என்ன பண்ணா, காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறது எதுக்கு, நல்லதுக்கு ஜபிக்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணினார்கள், இந்த பிரம்மஞானிகள் காயத்ரி மந்திரத்தை ஒரு உயிரை வதைப்பதற்காக பிரயோகப்படுத்தினார்கள். அதுக்காக என்ன பண்றாருன்னா, ஆப ஊர்துவம் விக்ஷிபந்திபா அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது கடைசியில் அர்க்கியம் விடுறோம் இல்லையா, அதாவது கையை மேலே தூக்கி கையிலே ஜலத்தை ஏந்தி சூரியனை பார்த்து காண்பித்து ஜலத்தை கீழே விடுகின்றோம். அதுக்கு வந்து அர்க்கியம் சமர்ப்பிப்பது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம மனுஷா எல்லாருமே பண்ணுறது தான். கோவிலில் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், தானி பிரதக்ஷந்தி அப்படின்னு சொல்லி 3 தடவை பிரதட்சணம் பண்ணுறோம் இல்லையா. காயத்ரி மந்திரத்திலையும் நம்ம பிரதட்சணம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மந்தேகர்களை நான் வதம் பண்ணுற மாதிரி காயத்ரி மந்திரத்தை பிரயோகம் பண்ணினேன், அதனால நான் அந்த குற்றத்திற்காக
மன்னிக்கிறபடி பிரதட்சிணம் பண்ணினேன்னு இவா வந்து பிரதட்சிணம் பண்ணுறதாக இந்த தைத்திரிய ஆரண்யகம் 2வது பிரஷ்னத்தில் வருது. பாருங்க, நம்ம ஆரம்பித்தது எங்கேயோ ஆரம்பித்தோம், 2 மலைன்னு ஆரம்பித்து தைத்திரிய ஆரண்யகத்தில் என்னென்னமோ காயத்ரி மந்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது 2க்கும் காரணம் என்னன்னா, செந்தி வீழ் அசுரர், அதாவது காயத்ரி மந்திரத்தால் சமுத்திரத்தில் விழுந்த மந்தேகர்களைப் போலே சூரியனுடைய கண்கள் என்ற சமுத்திரத்திலே நான் விழுந்தேன் அப்படின்ற. எங்க எப்படி லிங்க் பண்றா பாருங்க பாசுரத்துல. சரி, இதுக்கு ராமாயணத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அடுத்தது இப்போ ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இந்த மந்தேகாருண தீபே அப்படின்னு தைத்திரிய ஆரண்யகம் சொல்லிட்டு, வேர் இஸ் திஸ் மந்தேக அருணம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, கேசவன் தமரில் ரம்யா அந்த போஸ்டில் போடுங்க, நோ ஈஸ்ட் மேப்னு ஒரு மேப் இருக்கும், இல்லைன்னா நான் போடலாம். ஒரே ஒரு நிமிஷம் க்ஷமிக்கணும், அதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். இல்லை பரவாயில்ல, காப்பிரைட் போட்டிருக்கேன், ஸோ நோ ப்ராப்ளம். காப்பிரைட்டோடு தான் இருக்கு. ஓகே, இதில் என்ன விஷயம் சொல்கிறான்னா, இந்த மந்தேகாருணம் எங்கே இருக்குது, அந்த ஐலண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், ராமாயணத்தில் முதல்ல ராமாயணத்தை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஐ வில் லிங்க் ஆல் தீஸ் 3 டுகெதர். அதாவது நம்மளுடைய பாசுரம் ப்ளஸ் தைத்திரிய ஆரண்யகம் ப்ளஸ் ராமாயணம், இது 3ஐயும் சேர்க்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா மந்தேகர்கள் அப்படின்னு. இங்கே என்ன விஷயம் நடக்கிறது ராமாயணத்தில் அப்படின்னா, சுக்ரீவன் ராமனுடைய வேண்டுதலின்படி சீதா பிராட்டியை தேடுவதற்காக 4 திசைகளிலும் படைகளை அனுப்புகின்றார். அவன் முதல்ல அனுப்பினது வந்து ராமாயணத்தில் ஈஸ்ட் டைரக்ஷன் அனுப்புகிறான். அதாவது சர்க்கம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 40 ஈஸ்ட் டைரக்ஷனில் தன்னுடைய படைகளை வினதன் அப்படின்ற ஒரு குரங்குன்னு சொல்லப்படாது, ஒரு வானரன் தலைமையில் 100,000 வானரங்களை ஈஸ்ட் பக்கம் தேடுறதுக்கு அனுப்புகிறான். அதில் ஒரு ஸ்லோகம் வருது, கிரகம் ச வைனதேயஸ்ய நானாரத்ன விபூஷிதம் தத்ர கைலாச சங்காசம் விகிதம் விஸ்வகர்மணா தத்ர சைல நிபா பீமா மந்தேஹா நாமராட்சசா சைலசிங்கே சுலம்பந்தே நானாரூப பயாவஹா தே பதந்தி ஜலே நித்யம் சூரியஸ்ய உதனம் பிரதி அபிதப்தா ச சூரியேன லப்பந்தே ஸ்ம புனః புனः நிகதா பிரம்ம தேஜோபி அகனி ராட்சசாः. அங்கே சொல்லும் பொழுது சுக்ரீவன் சொல்கிறான், நீங்கள் இப்படி போகோ இந்த பக்கம், அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனில், எங்கேருந்து இவா எல்லாரும் இருக்கின்ற அந்த கிஷ்கிந்தா பக்கத்திலிருந்து, கிஷ்கிந்தா எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கு நவடே கரண்ட் பெல்லாரி ஆர் ஹம்பி அந்த ஏரியாவிலேருந்து வானரங்களை சுக்ரீவன் கிழக்கு பக்கத்தில் தேட ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் போங்கோ. வினதன் கிரகம் ச வைனதேயஸ்ய நானாரத்ன விபூஷிதாம் தத்ர கைலாச சங்காசம் விகிதம் விஸ்வகர்மனா. அப்படி நீங்கள் போனேன்னா, ஈஸ்ட் பக்கமாக போனேன்னா எப்படி போகிறது, அதாவது இது பர்மா வழியாக அப்படியே கீழே இறங்கி இந்தோனேஷியாவில் இறங்கி ஆஸ்திரேலியாவில் இறங்கி சவுத் அமெரிக்கா சவுத்து போல் வழியாக போய் திருப்பி சவுத் அமெரிக்காவில் மேலே ஏற வேண்டியது அப்படின்னு பாதைகள் சொல்லி கொடுக்குறான். அது எப்படி சுவாமி, நடுவில் கடல்லாம் இருக்கே இன்னைக்கு, அது எப்படி அவர்கள் அவ்வளவு குரங்குகளும் சரி, சுக்ரீவன் வேணால் தாண்டி இருக்கலாம். சுக்ரீவன் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா, வாலி அவனை விரட்டுறான். வாலி விரட்ட சுக்ரீவன் இப்படி ஓடி போய் கடைசியில் ஆண்டீஸ் மலைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான். அந்த பாதையை நீங்கள் இப்படியே நீங்கள் போய் தேடுங்கோ, ராவணனை மறைச்சு வச்ச சீதையை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆக இப்படி தேடும் பொழுது இவ்வளவு குரங்குகள் சமுத்திரத்தை தாண்டித்தா அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்றது. சமுத்திரத்தை தாண்டித்தா அப்படின்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான்,
இந்த ராமாயணம் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்ற ஒரு கேள்வி வரும். எல்லாரும் என்ன சொல்லிடுவா, ராமனுடைய அவதாரம் 18வது சர்க்கம் பாலகாண்டத்தில் இந்த மாதிரி 5 கிரகங்கள் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தது, இன்றைக்கு 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அப்போ ராமன் பிறந்தது 7000 இயர்ஸ் அகோ அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்லிடுறான். கேட்கறதுக்கு ஆல்மோஸ்ட் கரெக்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் இதுக்கு இன்னொரு கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி, அந்த 7000 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயாவது நடந்ததா இதே மாதிரி 5 கிரகங்கள் ஒரே லைன்ல அப்படின்னு கேட்டால், அங்கிருந்து ராமன் பிறந்த திரேதாயுகம் வரைக்கும் 39 தடவையோ 40 தடவையோ இந்த 5 கிரகங்களும் ஒரே கோட்டிலே இருக்கின்றன. அப்போ எப்படி, how did these people say it is 7000 years? So it is not கரெக்டா, இட் இஸ் கரெக்டான்னு நம்மளால சொல்ல முடியாது. இஸ் இட் ரைட் 7000 இல்லைன்னா திரேதா யுகமான்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போதான் நிலேஷ் ஓக் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சர் அற்புதமான காரியங்கள் பண்ணியிருக்கார். இந்த ராமாயணத்தை அனலைஸ் பண்ணி அதில் அவர் பண்ணின அனாலிசிஸ் கிஷ்கிந்தா காண்டத்தில் இந்த 4 சர்க்கங்கள், அதாவது 40 to 45 வரைக்கும் எப்படி சுக்ரீவன் என்னென்ன சொன்னான்றதை வச்சுண்டு ராமாயணம் எப்பப்போ நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுக்ரீவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், தத்ரசைல நிபா பீமா மந்தேகா. நீட்டாக பாருங்க, அந்த வார்த்தை அப்படியே சொல்லியிருக்கார். பெரியவாச்சான் பிள்ளை மந்தேகர்ன்ற அசுரர்கள்னு, அண்ணங்கராச்சாரியாரும் இதைத்தான் சொல்கிறார். தைத்திரிய ஆரண்யகத்திலையும் மந்தேகர்களை பற்றி தான் சொல்கிறது. சுக்ரீவனும் இதே மந்தேகர்களை பற்றி சொல்றான். ஆனால் அவன் சொன்னது இது மந்தேகா நாம ராட்சசா அப்படின்னு. அதாவது ரம்யா அந்த ஸ்லோக நம்பரே வேணா போட்டு, வால்மீகி ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 40 ஸ்லோகம் 42 அந்த ஸ்லோகத்தில் அழகாக மந்தேகங்கிற ராட்சசர்கள் இருக்கா, அவ ரொம்ப பயங்கரமா, சுக்ரீவன் சொல்றான் பாருங்க, அவ ரொம்ப பயங்கரமா இருக்கா அப்படின்னு என்ன சொல்றான். முதல்ல இந்த மந்தேகர்ன்ற ராட்சசர்கள் காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது சூரியனோட ரேஸ்னால அங்கே மேலே இருந்து கீழே விழுந்துடுறா. அப்புறம் சூரியன் போன உடனே திருப்பி மலை மேலே ஏறி மரத்தில் தலைகீழாக தொங்கின்னு இருக்கான்னு சுக்ரீவன் சொல்கிறான். வார்த்தை நன்னா கொஞ்சம் கவனிங்க. மரத்தில் தலைகீழாக தொங்குறா அப்படின்னு. இன்றைக்கு தெரிஞ்ச வரைக்கும் மரத்தில் தலைகீழாக ராத்திரி தொங்குற ஒரே ஒரு ஜந்து எது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமா, பேட், வவ்வால். கன்னடத்தில் என்னன்னு தெரியாது அடியனுக்கு, இங்கிலீஷில் பேட். ஸோ இந்த பேட்டை சுக்ரீவன் ராட்சசன்னு சொல்கிறான். ஆனால் இந்த ஆராய்ச்சியாளர்களே இன்னொன்று என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த பேட்டுக்கு ப்ரெடெசஸர்னு ஒருத்தர் இருக்கா. அந்த ப்ரெடெசஸரோட பேர் மெகாஃபோனா இல்லைன்னா ஒரிகானாஃபோனா அப்படின்னு 2 ஸ்பீசிஸ் இருந்துதான். இந்த 2 ஸ்பீசிஸ் ஆர் எக்ஸ்டிங்க்ட் நவ். தே ஆர் எக்ஸ்டிங்க்ட் பிஃபோர், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 11,000 BC. தே டைடு ஆர் தே எக்ஸ்டிங்க்ட் பிஃபோர் 11,000 BC. அதோட பேர் மெகாஃபோனான்னு பேர். ஆன்லைனில் தேடி பாருங்க, ஒரு பேப்பரே யாரோ போட்டிருக்கா. வாட் ஹேப்பன் டு த பிக் பேர்ட்ஸ் கால்டு மெகாஃபோனான்னு ஒரு கேள்வி வரும். ஆன்லைனில் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா மெகாஃபோனான்னு தேடினீங்கன்னா இருக்கும். இது எவ்வளவு பெரிய ராட்சசர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, இந்த வவ்வால்களுடைய விங் ஸ்பேன் சொல்லுவா பாருங்க. அதாவது 2 விங்கையும் பெருசாக சேர்த்து வச்சா இட் இஸ் ரஃப்லி 7 to 9 meters. 7 to 9 மீட்டர்ஸ்னா எவ்வளவு தெரியுமா, 30 அடி. அவ்வளவு பெரிய பறவைகள் இன்றைக்கு உயிருடன் இல்லை. ஆனால் இந்த பறவைகள் எப்போ இருந்தது, பிஃபோர் 11,000 BC. அப்ப ராமன் பிறந்தது 7000 வருஷத்துக்கு முன்னாடியா, சுக்ரீவன் பார்த்த 11,000 BCக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லும் பொழுது 7,000 கணக்கு தப்புன்னு நமக்கு நன்னா தெரிஞ்சிடும். அப்போ ராமா must have been born or Sugriva must have been born much before 7,000 years, or in other words much before 11,000 BC. சரி,
இதுக்கும் நம்ம கணக்குக்கும் என்ன சம்பந்தம், கணக்கு அப்படின்னு போடும் பொழுது இன்னொரு விஷயம் சொல்கிறான். எப்படி சுக்ரீவன் சவுத் அமெரிக்காவுக்கு போனான்? சுக்ரீவன் சவுத் அமெரிக்காவுக்கு போகிற காலத்தில் பூமி இருந்தது. பூமியில் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் வாஸ் க்ளோசர் டு சவுத் போல் அண்ட் வாஸ் அட்டாச்டு டு சவுத் போல். அதுக்கப்புறம் அரவுண்ட் 10,000 BCயில் கிரேட் ஐஸ் ஏஜ்னு ஒரு விஷயம் நடந்தது. அதாவது பூமியில் இருந்த பனியெல்லாம் உருகித்து. அந்த பனி உருகினதுனால சமுத்திரம் சில இடங்களிலே வளர்ந்தது. அப்படி வளர்ந்தது தான் வளர்ந்து இந்தியன் சப்கான்டினென்ட் நகர்ந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியா எல்லாம் இந்த பக்கம் பாரத வருஷே, பரதக்கட்டே, சகாப்தே, மேரோகோ, தட்சிணே எல்லாம் வரிசையாக சொல்கிறோமே. அப்படி பூமி இந்தியாவும் நகர்ந்து வந்தது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதெல்லாம் தனியாக பிரிஞ்சுது. சவுத் அமெரிக்காவில் இன்றைக்கு மேப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். There is a place called Magellan Strait right at the bottom of Peru and Argentina, just before South Pole. மெகல்லன் ஸ்ட்ரெயிட்னு பேர். அந்த மெகல்லன் ஸ்ட்ரெயிட் ரொம்ப போனால் ஒரு 100 மைல் கூட இருக்காது. அப்போ சவுத் அமெரிக்காவில் பெருவும் இந்த சவுத் போலும் 100 மைல் கூட கேப் கிடையாது. சுக்ரீவன் காலத்தில் இந்த கேப் மெகல்லன் ஸ்ட்ரெயிட் கிடையாதுன்றது ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்பு. அப்போ சுக்ரீவன் சவுத் அமெரிக்காவுக்கு போயிருக்கான்றது அடியேன் சொல்லலை. வால்மீகி ராமாயணத்தில் அவர் ஒரு 7-8 இடங்களை சவுத் அமெரிக்காவில் காமிச்சிருக்கார். அவையெல்லாம் இன்றைக்கும் இன்னைக்கு நீங்கள் சவுத் அமெரிக்கா டூர் போனேன்னா பார்க்கலாம். 3 விஷயங்கள். ஆண்டீஸ் மலையில் 1000 பீக்ஸ் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சும் சொல்கிறது, சயின்ஸும் சொல்கிறது. 1000 பீக்ஸ். இந்த 1000 பீக்ஸ் யார் அப்படின்னா, பெரிய திருமடலில் எங்கே ஆரம்பிக்கிறது? எப்படி? மன்னிய பல்பொரிசேராயிரவாய் வாழறவின் வாழ் அரவு. அந்த ஆண்டீஸ் மலையையே ஒரு பாம்பாக சொல்லி அதில் 1000 வாய்கள், அதாவது 1000 பீக்ஸ் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரே ஆரம்பிக்கிறார். அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். சரி, அது ஒன்றா பாம்பு, இது பீக்கு, 2 வேற வேறன்னு சொல்லிடலாம். ஆண்டீஸ் மலையில் சுக்ரீவன் போனப்ப இந்த வாழக்கெல்கியர்கள், அதாவது இந்த பேட்ஸை பார்க்குறான் சுக்ரீவன். அதாவது மந்தேகர்களை சுக்ரீவன் பார்த்து மற்ற வானரங்களுக்கு சொல்லுகின்றான். அதுக்கப்புறம் சுக்ரீவன் வேற என்ன சொன்னான் தெரியுமா? இப்படி நீங்கள் அப்படி அதுக்கப்புறம் மேலே போனேன்னா மேலே சுதர்சனம் அப்படின்ற அழகான ஏரி ஒன்று இருக்குது அப்படின்னு. இன்றைக்கும் அந்த லேக் சுதர்ஷன் இஸ் தேர். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பீக் ஒன்று இருக்குது. அந்த பீக் இன்னைக்கும் இருக்கு. அதுக்கான பேர் என்ன தெரியுமா? மவுண்ட் சுதர்ஷனா. இங்கேருந்து சுதர்சனன் எங்கே இருக்காருன்னா சவுத் அமெரிக்காவில் இட் இஸ் கால்டு மவுண்ட் சுதர்சனா. அந்த பேர் எங்கேருந்து வந்திருக்கணும்? இங்கேருந்து தான் வந்திருக்கணும். நம்ம தான் பேர் கொடுத்துருக்கணும். மவுண்ட் சுதர்சனான்னு இன்னைக்கு நீங்கள் மேப்பில் தேடினீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் ஜஸ்ட் கூகுளில் மவுண்ட் சுதர்ஷன் ஆண்டீஸ்ன்னு போடுங்க, உங்களுக்கு அது வரும். அதுக்கும் அடுத்த விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கேருந்து அப்படியே நீங்கள் கடற்கரைக்கு பக்கம் போனேன்னா, அதாவது அந்த மலையை தாண்டினேன்னா அந்த மலையில் கேண்டலாப்ரான்னு ஒரு பனைமரம் சிம்பல் இருக்குது அப்படின்ற. ஆன்லைனில் நீங்கள் தேடியே பார்க்கலாம். சவுத் அமெரிக்கா ஆண்டீஸ் பராக்காஸ் கேண்டலாப்ரான்னு தேடினேன்னா ஒரு இது இருக்கும். அது இது கருடனுடைய சிம்பல் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் சுக்ரீவன் பார்த்ததாக he has recorded it in சர்க்கம் 40. அப்போ ராமாயணம் எப்போ நடந்தது அப்படின்னா 7000 வருஷம்னு சொன்னால் டெஃபினெட்லி நாட் கரெக்ட். அதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும். எதுக்கு முன்னாடி? இந்த பனியெல்லாம், பூமியில் இருந்த பனியெல்லாம் உருகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கணும். அதாவது பிஃபோர் 13,000 இயர்ஸ், அட்லீஸ்ட் 13,000 இயர்ஸ். ஒரு நாள் 2 நாள் இல்லை, எவ்வளவு டிஃப்ரென்ஸ் பாருங்க. அட்லீஸ்ட் 13,000 இயர்ஸ் ராமாயணம் முன்னாடி நடந்திருக்கணுமே தவிர 7000 நடந்தது தப்பு. ஒன்றும் இல்லை. ஒரு மந்தேகர்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு அடியேன் 1/2 மணி நேரம் கதை ஓட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா ராமாயணத்தை பற்றி மந்தேகர்களை வச்சுட்டு நிறைய பார்த்துருக்கலாம். இது மாமி கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. பட் all I have said today you can see in the map, you can see in வால்மீகி ராமாயணம். இந்த ஸ்லோகங்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இப்படி
மந்தேகர்கள்ன்ற ஒரு ராட்சசர்கள் வால்மீகி ராமாயண காலத்தில் இருந்தார். அதையும் தைத்திரிய ஆரண்யகம்ன்ற 2வது பிரக்ஷணம் சொல்கிறது. அப்போ இந்த பேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுமா, ராத்திரி அந்த மரத்திலிருந்து தொங்கும், காலையில் சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் சமுத்திர கரையில் கீழே விழுந்துடும். இப்படி மந்தேகர் விழுவதைப் போல நானும் உன்னுடைய கண்கள்ன்ற சூரியனுடைய ஜுவாலையிலே விழுந்தேன். என்னை நீ வதம் பண்ணுகின்றாய். அதனால இதுதான் நீ ஆஸ்ரிதர்களை, அதாவது பாகவதர்களை காப்பாற்றுகின்ற லட்சணமா அப்படின்னு ஆழ்வார் கேட்குறார். இதுதான் இன்றைக்கு பாசுரத்தினுடைய சாரம். டெஃபினெட்லி லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், பட் அந்த ஒரு வார்த்தை தைத்திரிய ஆரண்யகம், திருவிருத்தம் ப்ளஸ் வால்மீகி ராமாயணம் 3லையும் காமனாக இருக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்றதுனால இன்னைக்கு வேதத்தையும் ராமாயணத்தையும் திருவிருத்தத்தையும் பார்ப்போம். கடைசியாக திருவாய்மொழி தொடர்பு பார்க்கலாம். இந்த இன்றைக்கு பாசுரத்தில் என்னென்ன விஷயங்கள் சொன்ன, முதல்ல அசுரர்கள் போலே உன்னுடைய கண்களின் ஜுவாலையிலே நான் வீழ்ந்தேன் அப்படின்னார். 2வது தாமரை கண்கள் என்னும் சமுத்திரத்திலே வீழ்ந்தேன் அப்படின்னார். 3வது நீ என்னை வஞ்சித்தாய் அப்படின்னார். ஏன்னா கண்ணை திறந்து பார்க்கும்போது பெருமாள் இல்லை, காணாமல் போயிட்டார். இதுதான் நீ காக்கிற லட்சணமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இது அவ்வளவு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆழ்வார் 4வது விஷயமாக ஆழ்வார் பெருமாளை பார்த்து அவனை கண்ணை திறந்து பார்க்க முடியாமல் வருத்தப்படுகின்றார், புலம்புகின்றார். இதெல்லாம் எங்க வருது? திருவாய்மொழி 9:6 உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் திருவெல்லாம் காவிகமழ் திருக்காட்கரை மருவிய மாயந்தன் அப்படின்னு திருக்காட்கரை பதிகத்தில் முதல் பாசுரத்தில் என்ன சொன்னார்? பெருமாளை நினைச்சு நான் உருகின்றிருக்கேன் அப்படின்னார். எப்படி? உருகும் ஆள் நெஞ்சம் அப்படின்னு ஆரம்பித்தார். அப்புறம் இந்த தாமரை கண்கள்ன்ற சமுத்திரத்தில் வீழ்ந்தேன்னு சொன்னார் இல்லையா, அது 2வது பாசுரத்தில் என்ன சொல்றார்? வினைகொள் சீர்பாடிலும் வேம் எனது ஆறுயிர், உன்னுடைய தாமரை கண்கள்ன்ற சமுத்திரத்திலே அந்த ஜுவாலையிலே நான் விழுந்து என்னுடைய உயிரை விட போகின்றேன் அப்படின்னார். இதெல்லாம் அடியேன் இதுக்கு முன்னாடி திருவாய்மொழி உபன்யாசத்தில் இதை விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே மந்தேகர்களை பற்றி சொல்லவில்லை. அது ஒன்று தான் வித்தியாசம். இப்போ அடுத்தது இந்த பதிகத்திலே 3வது பாசுரத்தில் பெருமாள் வஞ்சித்தான் என்றதை என்ன சொல்றார்? நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை அப்படின்னு 3வது பாசுரத்தின் முதல் வரியிலே சொல்றார். அப்புறம் கடைசியா பெருமாளுடைய கண்களை ஆழ்வார் சமுத்திரம்னு சொல்லிட, ஏன்னா சமுத்திரத்தில் தானே இந்த மந்தேகர்கள் விழுந்தார். அது மாதிரி ஆழ்வாரும் சமுத்திரத்திலே விழுந்தார் அப்படின்றதை 9வது பாசுரத்தில் ஆறுயிர் பட்டது எனது உயிர் பட்டது பேருதை தாமரை கண் கனிவாயுதோர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தெய்வ வாரிக்கேன்னு 9வது பாசுரத்தை முடிக்கின்றார். இந்த தெய்வ வாரி, வாரி அப்படின்னா சமுத்திரம் அப்படின்னு அர்த்தம். தெய்வ வாரி எல்லாம் தேவர்கள் பொழுது போலன்னா பெருமாள் கிட்டக்கு போய் திருவடியில் விழறாளாம். எப்படி? இந்த மந்தேகர்களை போல விழுந்துட்டே இருக்க. அது மாதிரி இது பெருமாளுடைய கண்களை ஆழ்வார் என்ன சொல்றார்? எல்லோரும் விழுகின்ற தெய்வ வாரி அப்படின்னார். இந்த தெய்வ வாரின்றது பைதவே திருக்காட்கரையில் ஆழ்வார் பெருமாளுக்கு சூட்டிய திருநாமம். இதுக்கு அடுத்ததுதான் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பறையினால் காரக்கும் காட்கரை அப்பன் கடியனேன்னு 10வது பாசுரத்தில் அந்த பதிகத்தில் வரும். அது நம்மாழ்வாருடைய பெரிய விஷயம். அது திருவாய்மொழி உயிர் பாசனங்களிலே ஒன்று. அதை வேற சப்ஜெக்டாக வச்சுக்கலாம். ஆனால் தெய்வ வாரின்னு சொன்னது அசுரர்கள் சமுத்திரத்தில் மந்தேகர்கள் விழுந்ததை போல தேவர்களும் இங்கே நம்மாழ்வாரும் பெருமாள் தாமரை கண்கள் என்ற சமுத்திரத்திலே விழுகின்றார்கள். அதனால பெருமாளை தெய்வ கடல் என்று சொல்லுகின்றார் ஆழ்வார். அடுத்தது இப்படி இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட 4 விஷயங்களும் இந்த உருகுமால் நெஞ்சம் பதிகத்தில் வருவதால் இன்னைக்கு நம்ம உருகுமால் அப்படின்ற ஒரு பதிகமும் திருவிருத்தம் பாசுரம் 82 1 என்று
நிச்சயமாக சொல்லிவிடலாம். ஆனால் இதை தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். டைரெக்டாக ஆப்வியஸாக பாசுரத்துலேயும் பதிகத்திலையும் வராது. சில பாசுரங்கள் ஆப்வியஸாக வரும். இப்போ தீர்ப்பாறையெல்லாம் பார்த்தா ஆப்வியஸாக வந்துடும், ஆனால் இதில் வராது. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், நாளைக்கு அடியேன் உபன்யாசத்தை கொஞ்சம் சுருக்க முடிச்சிருவேன். ஏன்னா நாளைக்கு கிரகணம் இருப்பதால் அதுக்கான காரியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாருக்கும். அடியனுக்கு மட்டுமில்லை, இங்கே கேட்டுருக்கிறவாளுக்கும் நாளைக்கு அந்த காரியங்கள் உண்டுன்றதுனால நாளைக்கு கொஞ்சம் ஒரு 6 o'clock ஆரம்பிச்சுடலாம். We will try to finish it by around 6:45. Obviously it means content will be slightly less. அதற்காக க்ஷமிக்கணும். அடியன் தாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கரெக்டாக மணி 7 முடிச்சாச்சு.